ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நிர்பந்த நிலை. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிற்கு எதிராக அசீரிய அரசனாகிய சனகரிப் படையெடுத்து வந்தான். தன்னால் அவனை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட எசேக்கியா சரணடைந்தான். யுத்தத்தை தவிர்ப்பதற்காக தேவாலயத்து பொன்னையும் வெள்ளியையும் ஏராளமாக கொடுத்தான். ஆயினும் பிரச்சனை ஓயவில்லை. சனகரிப் எசேக்கியாவை மேலும் அதிகமாக நெருக்கினான். அதற்கு மேல் எதுவும் செய்ய இயலாத எசேக்கியா தேவனை நோக்கி அபயமிட்டான். தேவனை விடாப்பிடியாக அவன் பற்றி கொண்டு போது தேவன் யுத்தம் இல்லாமலே எசேக்கியாவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். பாருங்கள், இனியும் தன்னால் எதையும் செய்ய இயலாது என்ற நிர்பந்த நிலைக்கு வந்த பிறகுதான் எசேக்கியாவால் தேவனை மிகவும் உறுதியாக பற்றி கொள்ள முடிந்தது. தன்னுடைய சுய வழிகளில் பலன் கிடைக்காமல் போன பின்புதான் தேவனை இறுக்கமாக பிடித்து கொண்டு தேவ வல்லமை வெளிப்பட காரணமாக முடிந்தது. ஆம், வாழ்க்கையில் இனி வேறு வழி ஏதும் இல்லை என்ற ஒரு இறுதி நிலைதான் தேவனை மிகவும் வலிமையாக பிடித்துக் கொள்வதற்கான ஒரு உந்து விசையை ஏற்படுத்துகிறது. யாக்கோபுக்கு ஏற்பட்ட நிர்பந்த நிலை, என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை போக விடேன் என்று தேவனிடம் விடாப்பிடியாக நெருக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தியது. அது அவனுக்கு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. சில நேரங்களில் தேவனே இது போன்று இனி வேறு வழி இல்லை என்ற சூழ்நிலைக்கு நம்மை வந்து சேர செய்கின்றார். அங்கே சிலரால் கிடைத்து வந்த ஆதரவுகள் நின்று போகிறது. சில சூழ்நிலைகள் ஏற்படுத்திய பாதுகாப்புகள் நம்மை விட்டு விலகி போகிறது. சில சௌகரியமும் பாதுகாப்புமான கூடுகளை விட்டு வெளியேறும் கட்டாயங்கள் நேரிடுகிறது. இவை யாவும் நம்மை ஆதரவற்றவர்களாக போக செய்வதற்கோ அல்லது அதுவரை தேவ உதவிகளை போதிய அளவு தேடாமல் போனதற்காக தண்டிப்பதற்காகவோ அல்ல. தேவன் மட்டுமே நமக்கு போதுமானதும் நிரந்தரமுமான துணையும் பலமுமாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அவருடைய பலத்த கரங்களுக்குள் நம்முடைய பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்காகவே. ஆம், நம்மால் எதையும் செய்ய இயலாது என்ற ஒரு நிலை வரும்போதுதான் தேவன் எதையும் வல்லமையாக செய்வதற்கு நம் வாழ்க்கையில் வழி ஏற்படுகிறது. எனவே நிர்பந்த நிலைகளை கண்டு நிலை குலையாமல் தேவனை உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிக்லாகில் தாவீதுக்கு ஏற்பட்ட நிர்பந்த நிலை அவனை அழிப்பதற்கு பதில் அவன் தேவனால் கட்டியெழுப்பப்படவே வழிவகுத்தது. வாழ்க்கையில் ஏற்படும் நிர்பந்தங்கள் தேவ பலம் வெளிப்படும் சந்தர்ப்பங்கள் ஆகட்டும். சிந்தனைக்கு, அஸ்தமனங்களை கண்டு அழுது கொண்டிராதே, இன்னும் ஒரு உதயத்தை நோக்கி உற்சாகமாயிரு. அஸ்தமனங்களை கண்டு அழுது கொண்டிராதே, இன்னும் ஒரு உதயத்தை நோக்கி உற்சாகமாயிரு.